பருத்தித்துறை பொன்னாலை வீதியாக காணப்படுகிற வீதியானது பொன்னாலையிலிருந்து காப்பற்றடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் வீட்டை வந்து என்னுடைய முள்ளந்தண்டு நோகுது நேரி நோகுதண்டு அப்படியே வந்து படுத்த நான் தான். இது எங்களுடைய தலைவருடைய வீடு, தலைவரும் பிறந்த இடம் என்பதால் தான் இந்த வீதி அரசாங்கங்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதா என்பது. இனி பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாது. குறிப்பு நீங்கள் எனக்கு சைடாலேயே பார்க்கலாம். குண்டுங்குடி மங்களுக்கு இதுக்குள்ள உண்மையில அவர்களுடைய வரலாறு இன்னும் மேலும் பல தேசங்களுக்கு சென்றடைவதற்காக, அதாவது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பிரதேச பயணிகளாக இருக்கலாம், வேறு மொழி, அதாவது சகோதர பல வீதிகள் தொடங்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் விடப்பட்ட வீதிகள் பல போடப்பட்டிருந்தன. இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. இலங்கையினுடைய அபிவிருத்தி என்பது வாக்கு அரசியலிலும் அவர்கள் சார்ந்த, அதாவது தமிழ் தேசியத்திற்கு, அதாவது அந்தந்த பிரதேச மக்கள் கொண்டிருக்கக்கூடிய தேசிய உணர்வேலைகளுக்கு அப்பாலும் இருக்கின்றது. அந்த பள்ளத்துக்கு அப்படியே அந்த பாலத்திலிருந்து அந்த பள்ளத்துக்கு 2 பேரும் அப்படியே மோட்டார் சைக்கிளோட விழுந்து இன்றைக்கு அக்கா வந்து அவருக்கு ராணி என்றது அந்த அக்கா வந்து இன்றைக்கு முடியாமல் இருக்கிறா. அத்தான் தவறிட்டார். எல்லோருக்குமே வணக்கம். வடலி மீடியாவோட இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளோட்டுத்துறை சந்தியில் நிற்கிறோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது. என்னத்துக்காண்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை பொன்னாலை வீதியிலேருந்து வந்து அந்த வீதி வந்து புறணமைக்கப்படாத காரணத்தால் வந்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது. ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற பிரதான வீதியாக இருக்கின்றது. செல்வச்சங்கிரி ஆலயம் செல்ல வேண்டுமானால் இந்த வீதியால் தான் இந்த மக்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்காக நிதிகளை ஒதுக்குகின்ற போதும் நாங்கள் கேட்கின்றோம், ஏன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே இது தொடர்பாக இதுவரை எங்களுக்கான ஒரு நியாயமான அபிவிருத்தியை நாங்கள் கேட்கின்றோம். அந்த அபிவிருத்தி எந்த விதமான தாமதங்களின்றி அபிவிருத்தி மக்களுக்கான உரிமை மாவட்ட அபிவிருத்தி குழு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கள் என்ற சகலரை கேட்கின்றோம். ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே, அதாவது இந்த வீதி ஒரு பாராமுகமான விடயம். பச்சையாக சொல்ல போனால் எமது கடத்தொழிலாளர்கள் எத்தனை துன்பப்பட்டாலும் அல்லது மத்திய அரசாங்கத்துக்கோ அதிலே எந்தவித அக்கறையும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த வீதி சொத்தனப்படாமல் ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்கின்றது. சமாச தலைவர் என்ற ரீதியிலே கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டிருந்தேன். எனக்கு தரப்பட்டது 3 மாத கால அவகாசம். அந்த 3 மாத காலப்பகுதியிலே இந்த வீதி சொத்தனப்படும் என்று எனக்கு உறுதி அளித்திருந்தார். வல்லடித்துறையிலே இன்று யாழ்ப்பாணத்திலே பல வீதிகள் போடப்பட்டிருந்தும், குறிப்பாக வடமராட்சியிலே உள்ள பல வீதிகள் திருத்தப்பட்டு காப்பற்றாக்கப்பட்டிருந்த நிலையிலும் வல்லடித்துறை மண்ணில் உள்ள இந்த பிரதான எங்களுடைய கடற்கரை பாதை திருத்தப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரிய விடயம். தொடர்ச்சியாக இந்த வீதி திருத்தமானது புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. பருத்தித்துறை பொன்னாலை வீதியாக காணப்படுகிற வீதியானது பொன்னாலையிலிருந்து காப்பற்றடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொண்டமனாறு சந்தியிலிருந்து இந்த எங்களுடைய பருத்தித்துறை நகரம் வரை
இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. இன்று இந்த மக்கள் தங்களுடைய வீதியை புனரமைத்து தருமாறு ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை, ஒரு முழு நாள் கவனஈர்ப்பு போராட்டத்தையும் கையெழுத்து போராட்டத்தையும் ஒன்றை வல்லடுத்துறை மண்ணிலே வல்லடுத்துறை சந்தியிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் இந்த வீதி புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் இது எங்களுடைய தலைவருடைய வீடு, தலைவரும் பிறந்த இடம் என்பதால் தான் இந்த வீதி அரசாங்கங்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதா என்பது நான் நினைக்கின்ற இன்று புதிதாக வந்த ஆட்சி அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்காது அல்லது இந்த குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காது இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து தர வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அந்த கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய இந்த எண்ணம், இந்த வீதியானது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் போடப்படவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய காணப்படும். நான் நினைக்கின்றேன் கடந்த இந்த முதல் பாராளுமன்ற தேர்தல் கூட இந்த உடுப்பிடி தொகுதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கன் ராமநாதன் அவர்கள் வென்றுவிட்டு வல்வெட்டித்துறை மண்ணை வென்றேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த வல்வெட்டி மண்ணை வென்றவர் கூட இந்த வீதியை புனரமைத்து தரவில்லை என்று சொன்ன அந்தளவு தூரம் அவர்கள் இந்த பிரதேசத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்வுடனே அனைவரும் காணப்படுகின்றார்கள். நாங்களும் பல ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலும் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இறுதியாக அந்த வீதி புனரமைப்புக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது இடையிலே நிற்கின்றது. இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும். இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இது தனியாக வல்லடுத்துறை மக்களுக்குரிய வீதியாக இல்லை. இந்த வீதி புனரமைக்கப்பட்டால் நிச்சயமாக பலர் இதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இந்த வீதிகளை புனரமைப்புடன் இந்த இடங்களில் ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்பு என்று கூறி இன்றைக்கு இந்த எங்களுடைய வல்லடுத்துறை மக்கள் மேற்கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய பூரணமான ஆதரவை வழங்கி அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வலி சேர்க்கும் முகமாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன். நன்றி. குறிப்பாகனா இந்த வீதி கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக 2 வருடத்துக்கு முதல் புனரமைக்கப்படுறது தொடங்கி அதுக்கு பிறகு இடையில நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கூடுதலாக வடமராட்சியிலேயே உடுப்பட்டி வெள்ளடுத்துறை ரோட் எல்லாமே காப்பீட் போடப்பட்டது. இந்த வீதி மட்டும் போடப்படாத காரணம் என்ன? இல்லை, உண்மையில் பல வீதிகள் தொடங்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் விடப்பட்ட வீதிகள் பல போடப்பட்டிருந்தன. இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. இந்த வீதி ஏன் புனரமைக்கப்படவில்லை என்று கேட்டதுக்கு சில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒப்பந்ததாரர் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று சாட்டுப்போக்கான காரணத்தை சொல்லியிருந்தார்கள். இது ஒப்பந்ததாரர் செய்யவில்லை என்று சொன்னால் புது ஒப்பந்ததாரரை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கின்றது, அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆனால் உண்மையான அந்த நிதி ஒதுக்கீடானது மற்ற வீதிகளுக்கு ஒதுக்கியது போன்று இதற்குரிய அந்த நிதியை சரியான முறையில் ஒதுக்கப்பட்டிருந்தால் இந்த வீதி போடப்பட்டிருக்கும். அது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற ஒரு அக்கறையின்மை தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கும். வணக்கம். வணக்கம். எங்களுக்கு இந்த வெள்ளடுத்துறை பொன்னால ரோட்டை பற்றி சொல்லுங்கள். இதால் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை பருத்துறையிலிருந்து நான் கிட்டத்தட்ட கீரி மிளகான பயணம் செய்திருக்கிறேன். நேற்று மருதநாமடம் போய் வந்தேன். மருதநாமடம் போய் இந்த கீரி மிளகா ரோட் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஒரு சதத்துக்குள்ள நான் வீட்டை என்னுடைய முள்ளந்தண்டு நோகுது, நேரி நோகுதண்டு அப்படியே படுத்தேன். நான் தான் நோவுக்கு போடுற எண்ணெய் போட்டுக்கொண்டு அப்படியே படுத்ததான். அதனாடி இந்த ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதில் மழை வந்தால் இன்னும் மோசமாக இருக்குது. இதுக்கிடையில் ஒரு உதாரணம் அதுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா என்னுடைய நண்பின் அக்காவும் அத்தானும் இங்கே எங்கட ஊருக்கு வந்தவன் அதை அந்த ஊரணி ஆஸ்பத்திரிக்கு கிட்ட ஒரு சுடலை இருக்குது. அந்த சுடலை அடியில் வரைக்க ஒரு பெரிய பஸ்ஸும் வந்தது. அந்த பஸ்ஸுக்கு அதை சைட் பண்ணி கொடுக்க அவைகள் அந்த பள்ளத்துக்கு அப்படியே அந்த பாலத்திலேருந்து அந்த பள்ளத்துக்கு 2 பேரும் அப்படியே மோட்டார் சைக்கிளோட விழுந்து இன்றைக்கு அக்கா அவருக்கு ராணின்றது அந்த அக்கா இன்றைக்கு முடியாமல் இருக்கிறா. அத்தான் தவறிட்டார், அவர் இல்லை. இப்போ அது சரியான எங்களுக்கு ஒரு கவலைக்கிடமான விஷயம். அப்படி இருக்க இந்த ரோட்டை நீங்கள் எங்களுக்கு வடிவாக செய்து தாங்கோ. இந்த எவ்வளோ காலமாக இந்த ரோட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவில்னு சொல்லிக்க இன்றைக்கு எந்த வயசு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்
ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20 வருஷத்துக்கு மேலேயா இருக்கும், 20-25 வருஷத்துக்கு மேலேயா இருக்கும். இந்த ரோடு இப்படித்தான் இருக்கு. மழை வந்தால் இன்னும் மோசம், இன்னும் மோசம். அது சொல்லவே முடியாது. அதால் சிறுவர் முதல் முதியவர்லேருந்து சிறுவர்கள் வரை பாதிக்கப்படுகினா. இனி பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாது. குறிப்பு நீங்கள் எனக்கு சைடாலேயே பார்க்கலாம், குண்டும் குழியுமா கிடக்கு. இதுக்குள்ள உண்மையில் மழை வந்தால் எல்லாரும் கஷ்டப்படுறவை இதே இடத்துலையே. நீங்கள் தயவு செய்து இதுக்கு பொறுப்பாக இருக்கிற நீங்கள் இந்த ரோட்டை எங்களுக்கு தயவு செய்து மன்றாடி கேட்குறோம், வடிவாக போட்டு தாங்க எங்களுக்கு. பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி இன்று இந்த எங்களுடைய பிரதேச மக்கள் அனைவரும் இணைந்ததாக நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த வீதி என்பது எங்களுடைய மக்களுடைய பொருளாதார ரீதியாகவும் அவர்களுடைய வாழ்வாதார ரீதியாகவும் அதே நேரத்திலே எங்களுடைய மக்களின் உரிமையாகவும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த வீதி திட்டமிட்ட சில அரசியல் காரணங்களின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக புனரமைப்பிலிருந்து பின்வாங்கப்பட்டு வந்திருக்கின்றது. வடமாகாணத்திலே அதாவது இந்த யாழ்ப்பாண நகரத்திலே பல வீதிகள் முன்னர் அதாவது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வீதிகளை புனரமைப்பு தொடர்பாக காப்பீட்டெடுத்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக. அதன் பின்னராக பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அந்த வீதிகளுடைய நடவடிக்கைகள் புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. அவ்வாறாக நிறுத்தப்பட்ட பின்னர் மீளவும் திரும்ப ஒரு சாதாரண ஒரு இயல்பு நிலைமைகளை எட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வீதி அதாவது ஏனைய வீதிகள் புனரமைக்கப்பட்ட போதும் இந்த பருத்தித்துறை பொன்னாலை வீதியானது தொடர்ச்சியாக புனரமைக்கப்படாமல் புறந்தள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அடிப்படையிலே இந்த மக்களும் நாங்களும் தெளிவாக உணர்கின்றோம், இந்த வீதி மீதான புனரமைப்பு காலதாமதம் என்பது தனியாக அதிகாரிகளுடைய கவலையினமோ அல்லது நிதியின்மையோ மட்டுமல்ல. இது ஒரு அரசியல் ரீதியாக அதாவது ஒரு தமிழ் மக்களுடைய தேசியத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய விடுதலை போராட்டத்தின் அடிப்படையிலும் பெருந்தலைவர்களை உருவாக்கிய மண்ணிலே அவர்களுடைய வரலாறு இன்னும் மேலும் பல தேசங்களுக்கு சென்றடைவதற்காக அதாவது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பிரதேச பயணிகளாக இருக்கலாம், வேறு மொழி அதாவது சகோதர மொழி இனத்தவர்களாக இருக்கலாம், இவ்வாறாக எல்லாம் இவர்களுக்கெல்லாம் சென்றடைவதிலே அதாவது இந்த போக்குவரத்து நெருக்கடி காரணமாக பலதரப்பட்ட தடைகள் இருக்கின்றன. இதே நேரத்திலே அரசாங்கம் இந்த இடத்திலே தற்போதைய அரசாங்கம் சொல்லுகின்றது அரசியல் ரீதியான பழிவாங்கல்களுக்கு அபிவிருத்தியிலே இடமில்லை என்று. அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று வலியுறுத்துகின்றோம். கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான பழிவாங்கல்களின் காரணமாக புறந்தள்ளப்பட்டு வந்த இந்த வீதி அபிவிருத்தியை தற்போது காலதாமதமின்றி உடனடியாக விரைவுபடுத்துங்கள் என்று கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வீதியின் ஊடாக அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே அதாவது கடற்தொழில் ரீதியாக முக்கியமான கிராமங்களை இணைக்கின்ற வீதியாக இருக்கின்றது. அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே 40% கடற்தொழில் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய திறனுள்ள கிராமமான மயிலிட்டி கிராமத்துக்கு கூட இந்த வீதியினூடாக பயணிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. அதுபோன்று பருத்தித்துறை வல்வெட்டித்துறை ஒரு உணர்வு ரீதியாகவும் கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விழுமியங்கள் ரீதியாகவும் ஒரு பேர் போன அதாவது ஒரு வரலாற்று ரீதியான குறிப்புகளை கொண்ட வல்வெட்டித்துறை கிராமத்தையும் உள்ளடக்கி ஊடறுத்துத்தான் இந்த வீதி செல்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த வீதியானது விரைவாக புனரமைக்கப்பட வேண்டும். இதுக்காக நிதி இல்லை என்ற பல்வேறுபட்ட காரணங்கள் எந்த வகையிலும் காட்டப்படுவதிலே நியாயமில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வீதியினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறுபட்ட சர்வதேச ஸ்தாபனங்களை நாட முடியும். ஏனென்று சொன்னால் இந்த வீதி பொருளாதார ரீதியாக கடற்தொழில் அபிவிருத்திக்கு முக்கியமானது. இதற்கு அப்பால் சிறுவர்கள் இந்த பாடசாலைகள் பிரபல கல்லூரிகள் இருக்கின்றன, அதுபோன்று பல வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 2-3 உள்ளூராட்சி மன்றங்களை இணைக்கின்ற வீதியாக இருக்கின்றது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்ற நிலைமையிலே இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அதே நேரத்திலே உரிய திணைக்களங்கள் வாயிலாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உரிய அமைச்சுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வீதியை காலதாமதமின்றி புனரமைத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கூடுதலாக சின்ன சின்ன ஒழுங்கியல் கூட போட்டிருக்காங்க, காப்பீட்டு ஆகப்பட்டது. குறிப்பாக இப்போ உடுப்பட்டியிலேருந்து வெள்ளத்துறை சந்தி கூட இப்போ காப்பீட்டு ஆகப்பட்டது. இது ஒரு பிரதான வீதியாக இருக்குது. இங்கேருந்து நீர்மலை மற்றும் ஏகஸ் கேரனார் மற்றும் இந்த வீதி புறநமைக்க
என்ன காரணத்துக்காண்டி வந்து இந்த வீதி மட்டும் போடப்படாமல் இருக்கிறது? அதாவது இலங்கையினுடைய அபிவிருத்தி என்பது வாக்கு அரசியலிலும் அவர்கள் சார்ந்த அதாவது தமிழ் தேசியத்திற்கு அதாவது அந்தந்த பிரதேச மக்கள் கொண்டிருக்கக்கூடிய தேசிய உணர்வேலைகளுக்கு அப்பாலும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த மண் என்பது ஒரு வீரம் சரிந்த மண். இது எங்களுடைய பல தலைவர்களை உருவாக்கிய மண். விடுதலை புலிகளுடைய தலைவராக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களாக இருக்கலாம், அதுபோன்று குட்டிமணி தங்கத்துரை அண்ணனாக இருக்கலாம். இவ்வாறாக பல்வேறுபட்ட தலைவர்களை உருவாக்கிய மண். அதுபோன்று பலதரப்பட்ட மாவீரர்களையும் உணர்வாளர்களையும் உருவாக்கிய மண். அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய அதாவது வீரம் சரிந்த வரலாறு பல்வேறுபட்ட அதாவது ஒரு யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலைகளில் கூட அதாவது ஏராளமான பிரதேச மக்கள் இலங்கையினுடைய பிற பாகங்களிலிருந்து சர்வதேச அளவில் இருந்த சுற்றுலா பயணிகள் என்று பலரும் இங்கே வந்து பல்வேறுபட்ட அதாவது அதை பார்த்து இதன் மூலம் ஒரு அபிப்பிராயங்களை பெற்று சென்றிருந்தார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு வீதி திட்டமிடப்பட்டு புனர்ந்தள்ளப்படுவதிலே இவ்வாறான அதாவது எங்களுடைய மக்களுடைய வரலாறு, எங்களுடைய மக்களுடைய தொன்மை, அவர்களுடைய உணர்வுகள் வெளிச்செல்லக்கூடாது என்பதற்கான காரணங்கள் அடிப்படையிலே இருந்திருக்கின்றது. இதற்கு மேலாக நடைமுறையிலே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலும் காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த வீதி அதாவது பல வீதிகள் உள்ளூராட்சி இலங்கையினுடைய வீதி கட்டமைப்பிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய வீதிகள் இருக்கின்றன. அதுபோன்று மாகாண வீதி அபிவிருத்தி அதாவது அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய வீதிகள் இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய வீதிகள் இருக்கின்றது. உண்மையிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வீதிகளை நிர்ணயிப்பது, எதை புனரமைப்பது என்று நிர்ணயிப்பதிலே பாரிய அரசியல் ரீதியான காரணங்கள் காணப்படுகின்றன. அந்த அரசியல் பழிவாங்கல்களில் ஒன்றுதான் இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமைக்கான காரணம். குறிப்பாக வந்து இந்த வீதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முதல் வந்து புனரமைக்கிறதுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதிலும் வந்து கருத்துத்துறை எட்டியடியிலேருந்து வந்து இங்கே வரைக்கும் வந்து பொலியண்டி கிட்ட இருக்கிற வீதி வந்து பயங்கர மோசமாக இருக்குது. என்ன வந்து அது கிண்டி கிளறி எல்லாம் வந்து இது இருக்குது. என்ன காரணத்துக்காண்டி வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்குது? அரசாங்கம் சொல்லுகின்றது அதாவது பொருளாதார நெருக்கடியின் பின்னராக அபிவிருத்திகளை மட்டுப்படுத்தி இருப்பதாக அதை ஒரு சுற்று அறிக்கையை விட்டார்கள். ஆனால் அதன் பின்னரான சூழ்நிலையிலே இவ்வாறாக நிறுத்தப்பட்ட வீதிகளுடைய வேலைகள் அனைத்தும் ஆரம்பமாகி தற்போது நிறைவு பெறுகின்றன. இது ஏனைய பிரதேசங்கள், நாங்கள் ஏனைய பிரதேசங்களுடைய வீதிகளை புனரமைக்காதீர்கள் என்று கூறவில்லை. அந்த பிரதேசங்களிலும் வீதிகளின் புனரமைப்பு இடம்பெற வேண்டும். ஆனால் இந்த வீதியினுடைய அபிவிருத்தி என்பது எந்த காரணமும் இல்லாமல் சாட்டுப்போக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. இதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற சில சந்தர்ப்பங்களிலே அதாவது மேலாக இந்த வீதியை ஒரு தற்காலிக புனரமைப்பு செய்வார்கள். அந்த தற்காலிக புனரமைப்பு என்பது ஒரு முழுமையான நிலைத்தக அபிவிருத்தியாகவோ அல்லது எங்களுடைய மக்கள் பாவனைக்கு உதவும் அபிவிருத்தியாகவோ இல்லை. நாங்களும் வரிப்படம் செலுத்துகின்றோம். எங்களுடைய மக்கள் பாவிக்கின்ற வீதி என்ற அடிப்படையிலே இதனை ஒரு நிரந்தர அபிவிருத்திக்குரிய கட்டுமானத்துடன் இந்த வீதியை திட்டமிடலுடன் அமைக்க வேண்டும். இதை விடுத்து மக்களுடைய வரிப்பணத்தையும் வீணடிக்க முடியாது. நீங்கள் தற்காலிகமாக செப்பனிடுகின்றீர்கள் என்று கூறிக்கொண்டு மேலும் மக்களை அந்த அவ்வாறான செப்பனிடல்கள் இன்னல்களுக்கு தான் தள்ளி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்கின்றோம் இது முழுமையாக புனரமைக்கப்பட வேண்டியதொன்று. நன்றி. நன்றி. Bye.